டே வடக்கன்ஸ் இன்னுமாடா இந்த மாதிரி சீரியல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி லாஜிக்கே இல்லாம எடுக்கப்பட்ட குபீர்னு இருக்கிற ஒரு 3 சீரியல் சீன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 6. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு நாகினி சீரியலுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த சீன்ல முன்னாடி இருக்கிறது ஒரு நாகினி பாம்புன்னு தெரிஞ்ச இந்த அம்மா வந்து என்னமோ பீடி குடிச்சு புகை விடுற மாதிரி புகைய விட்டு அப்படியே அந்த நாகினியை வந்து புகைய மாத்தி அப்படியே வாய்க்குள்ள இழுத்துடுது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன எழவி அது. அடுத்து இதை விட ஹைலைட் வந்து நெக்ஸ்ட் ஒரு மொபைல் போனை எடுத்து மொபைல் மேல அப்படியே வந்து ஊதுறாங்க. அந்த வாய்க்குள்ள இருந்த அந்த நாகினி பாம்பு அந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த மொபைல் போனுக்குள்ள உள்ள போயிடுச்சு. ஏமா என்னமா ஏதோ வீடியோ ஃபைல ஷேர் பண்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே வாயில இருந்து அந்த மொபைல் போனுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அந்த நாகினி பொண்ணு வந்து அந்த போனுக்குள்ள என்ன காப்பாத்துங்க என்ன விட்டுருங்க அப்படி சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்கு. அதுக்குள்ள அடுத்து இந்த அம்மா சார்ஜ் ஒரு எடுத்து அந்த போனுக்கு வந்து சார்ஜ் சொருகின உடனே அந்த நாகினி பொண்ணுக்கு வந்து ஷாக் அடிக்குது அந்த போனுக்குள்ள. டிஜிட்டல் இந்தியா மாதிரி வந்து முன்னெல்லாம் வந்து மகுடி ஊதி பாம்பை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப போன் மூலமாவே வந்து பாம்பை பிடிச்சிடலாமா? நம்பர் 2 இந்த இந்தி சீரியல்ல இந்த சிங்கப்பெண் வந்து இந்த வில்லு விடுற கேம்ல வந்து கலந்துக்கிறதுக்காக ஜாலியா வந்து போயிட்டு இருக்கு. அந்த டைம் பார்த்து பின்னாடி ஒரு 2 பைக்ல ஒரு 5-6 ரவுடிங்க எல்லாம் வந்து அந்த பொண்ணோட முதுகுல ஒரு 10 வில்லு கிட்ட வந்து சொருகிட்டு போயிடுறாங்க. சிங்கப்பெண்ணே எழுந்துவா அப்படின்ற மாதிரி அந்த முதுகுல இருக்கிற வில்ல வந்து ஹாஸ்பிடலுக்கு போய் எடுக்காம அந்த கேம்ல தானே போய் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கேம்ல போய் கலந்துக்கிறதுக்காக அந்த வில்ல வந்து முதுகுல சுமந்துகிட்டே போறாங்க. போயிட்டு அந்த கேம்ல வந்து கலந்துக்கிட்டு அந்த 10 வில்லோடய அப்படி கீழே வந்து படுத்து பெட் மாதிரி படுத்து தூங்குறாங்க. என்னமா இது வாழைப்பழத்து மேல 10 ஊதுபத்திய குத்தி வச்ச மாதிரி இருக்குது. யாராச்சும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போங்கடா பாவம். நம்பர் 3 இந்த சீரியல்ல வந்து ஒரு வீட்ல கேஸ் வந்து லீக் ஆகி கேஸ் தீ பிடிச்சு அப்படி எரிஞ்சிட்டு இருக்குது. பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சு அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ஹீரோயினோட என்ட்ரி ஆட்டோல இருந்து வந்து ஒரு துணி எடுத்து அந்த ஒரு தண்ணியில துவைச்சு அப்படியே எடுத்துட்டு ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள போய் அணைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த சிலிண்டர் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே 10 அடிக்கு பில்டிங் மேல இருந்து பறந்து வந்து கீழே வந்து லேண்ட் ஆகி அப்படியே அந்த துணியை போட்டு அந்த சிலிண்டரை வந்து அணைக்கலாம். ஏமா இது மேலேயே நீ அணைச்சிருக்கலாமே. ஏன் தெரியுமா? இது வந்து தெலுங்கு சீரியல் அப்படிதான் இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. வரட்டா.